எல்லோருக்கும் வணக்கம். இட்லி மீந்து போச்சுன்னா நம்ம உப்புமா செய்வோம். இன்னைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான இட்லி சாட் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இட்லியை சின்னதாக கட் பண்ணணும். நான் இன்னைக்கு 8 இட்லி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 கப் கொண்டக்கடலையை 7 மணி நேரம் ஊற வச்சு சால்ட்டு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணணும். நான் பெரிய வெங்காயம் பெருசாக இருந்ததுனால 1 எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கிடலாம். 3 பச்சை மிளகாவை சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணணும். காரம் வேணும்னா சீடோடு போடலாம். 1 வெள்ளரிக்காவை சின்னதாக சாப் பண்ணணும். ஒரு பெரிய கேரட்டை துருவி வைக்கணும். ஒரு மாதுளையை உரித்து வைக்கணும். கொத்தமல்லி தழை ஒரு சின்ன கட்டு, அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வைக்கணும். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கடுகு, சால்ட் டு டேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ அந்த சாட் இட்லியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாவை போட்டு வதக்கணும். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட்டு போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ண இட்லியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். அதுக்கப்புறம் அது கூடயே வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு இதையும் மேலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விடணும். ஒரு பாத்திரத்தில் துருவிய கேரட், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, மாதுளையை போட்டு அது கூட 1 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பிறகு இதை அந்த ஆற வச்ச இட்லி கொண்டக்கடலை கூட சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணால் சுவையான இட்லி சாட் ரெடி. இப்போ நாங்கள் இந்த சுவையான ஹெல்த்தியான இட்லி சாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பர்டிகுலர் குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.